மாட்டுப் பொங்கல் என்பது மாடுகளுக்கான விழா மட்டுமல்ல, நாம் மாடுகளுக்கு நன்றியை காணிக்கையாக்கும் திருவிழா. ஒரு விவசாயியின் காலை பொழுது என்பது சூரியன் வெள்ளை சாம்பல் பூசி வயல்வெளியில் நடக்கும் பொழுது அதனுடன் அவனும் வயலில் நடப்பான். அவன் பக்கத்தில் மௌனமாக நடந்து செல்லும் ஓர் உயிர். அவன் துயரத்தையும் அவன் வியர்வையையும் அவன் கனவுகளையும் சுமந்து செல்லும் அந்த உயிர்தான் எங்கள் பசு, எங்கள் மாடு. மண்ணின் உயிரிகளுக்கு தன் சாணத்தால் உணவு கொடுக்கும் மண்ணின் முதுகெலும்பு மாடுதான். உழவரின் உயிர் நாடியும் மாடுதான். பாலை கொடுத்து பசியை போக்கும் மண்ணை போல மாடுகள் வயலுக்கு எரு தந்து மண்ணை காக்கும் தாயை போல. நம் தமிழ் சமுதாயத்தின் முன்னோர்கள் கூற்று, மாடு இல்லாத வீடு மண் இல்லாத பயிர் இரண்டும் ஒன்று என்று. கம்பீரமாக நடக்கும் கருப்பு காளை, கண்களில் தீ போல வீரத்தின் ஒளி. அது ஒரு உயிரல்ல, தமிழ் சமுதாயத்தின் வரலாறு, நம் பண்பாட்டின் அடையாளம். நீ இல்லாமல் நாங்கள் இல்லை என்று மனிதன் மாடுகளுக்கு மனசார சொல்லும் நாள். இன்றைய தலைமுறை மாடுகளை மறந்துவிடக்கூடாது, விவசாயத்தை விட்டு விலகக்கூடாது, மண்ணை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மண்ணை நேசிப்பவன்தான் மனிதனை நேசிக்க முடியும். நண்பர்களே, மாடுகளை மதிப்போம், விவசாயிகளை போற்றுவோம், நம் பாரம்பரியத்தை காப்போம், தமிழ் பண்பாட்டை உயர்த்துவோம். இறுதியாக, மாடு நம் வாழ்வின் நிழல், விவசாயி நம் நாட்டின் உயிர், தமிழ் பண்பாடு நம் பெருமை. அன்புடன், புதுமை செல்வன்.